ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் ரொம்பவே மன உளைச்சலில் இருந்த சாரதாம்மாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக நிறைய விஷயங்களை பேசி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தார் விஜய். இதன் மூலயமா நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் உணர்ந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி திரும்பவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணுங்க மத்தியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணமான விஜயை பார்த்த காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றிங்க அம்மா, ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிருந்தாங்க, ஆனால் எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பண்ண இந்த செயலால் ரொம்பவே அன்பு வச்சிருக்க காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் தோளில் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேல் எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணுங்க கிட்டேயும் சொல்கிறாங்க. எல்லாருமே இருக்கிற வேலையை விட்டுட்டு எனக்காக இங்கே ஓடி வந்திருக்கீங்க, நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்போ தான் புரிய வந்தது. விஜய் தம்பி சொல்லி தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இப்படிலாம் நடக்காது, அதனால் நீங்களாம் உங்களோட வேலையை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, நான் சொல்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமேல் எப்போவுமே தப்பான முடிவுக்கு மட்டும் போகாதீங்க, பழைய அத்தையை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, இன்னொரு பக்கம் நிவினும் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகும்போதே விஜய் கிட்ட இதை பற்றி பேசிட்டு போகிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் எத்தனை தடவை தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன், இல்லைங்க நீங்கள் பண்ண இந்த ஒரு விஷயத்தால் அம்மா எப்படி மாறி இருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிய வருதுங்க, அந்த மனமாற்றத்துக்கு காரணம் நீங்கள் தானே, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் இருக்க முடியுமா? பாரு, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே, நம்மளோட குடும்பத்தை நம்ம தானே பார்த்துக்கணும், என்னோட அத்தையை யார் பார்த்துப்பாங்க, நான் தானே பார்த்துக்கணும், அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக எப்போவுமே நான் உன் கூடவே இருப்பேன் காவேரி, ரொம்பவே ஆறுதலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காரு காவேரியை பார்த்து. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி போகிறாங்க காவேரியும். அவசர அவசரமாக கிளம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதும் தாத்தாவும் பாட்டியும் கேட்க, பாட்டி அது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே சங்கடமாக காவேரியும் பார்க்க, என்னாச்சுப்பா விஜய், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கறதன் மூலியமா நடந்த விஷயங்களை பற்றி தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா விஜய், சாரதா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா தாத்தா, ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்ட பாட்டிமா ஆறுதல் சொல்லாம, இங்க பாத்தீங்களா, இவனோட தலையில தான் எல்லாம் விடியுது, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேனே, கட்டணத்துல இருந்து ஊர்பட்ட பிரச்சனையை என் பேரன் சந்திச்சுன்னு வரான், எல்லா பிரச்சனையும் அவனோட தலையில தூக்கி போட்டுட்டு ஒவ்வொன்றும் பண்றதுனால அவனோட முகம் எப்படி வாடி போயிருக்கு தெரியுமா, இவ்வளோ கவலையோட இருக்கான்னு தெரியுமா என் பேரன், அவனுக்கு நிம்மதியே இல்லாமல் ஆக்கிட்டான் இந்த காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே சங்கடப்படுறாங்க காவேரி. பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, வேற எப்படிடா பேச சொல்ற, அதான் பிரச்சனை மேலே பிரச்சனையை கூட்டிட்டு வராளே, நீயும் ஒத்துழைப்பா இருக்கிற அவளுக்கு, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பாட்டி, அவங்க அம்மா இந்த விஷயத்த தெரிஞ்சு ஒரு தவறான முடிவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டோ இல்லை வருத்தப்பட்டோ பேசாமல் திரும்ப திரும்ப அவளோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரில பாட்டி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி யாரும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு விஜய் காவேரியை கூப்பிட்டுக்கிட்டு. கவலையோட மேலே போக, என்ன காவேரி, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு உங்களை நினச்சா, ஆனால் பாட்டி சொல்கிறது எல்லாமே உண்மை தானே, எல்லாத்துக்காகவும் நீங்கள் எங்களோட சப்போர்ட்டிவாக நிற்கிறீங்க, கரெக்டு தான், ஆனால் உங்களோட வேலையை விட்டு உங்களோட வேலையும் பாதிப்படையுது, இதனால் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் எங்கள் கூடவே சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பீங்க, பாட்டி சொல்கிறது நியாயமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, என்ன காவேரி நீனு, இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி, நீ யார், என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டிக்கும் என்னோட பொண்டாட்டி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் எதனா ஒன்று ஆச்சுன்னா நான் எப்படி சும்மா இருப்பேன், அதுவும் என் குடும்பம் தான் காவேரி, நீ எதையும் நினைக்காத, உனக்காக நான் செய்வேன், இருக்கிறவர்களும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன் காவேரி, அந்த கவலையை விட நீ ஏன் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஆறுதலாக சொல்கிறாங்க காவேரியை பார்த்து விஜய். இந்த மாதிரி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, அதுக்கப்புறம் கிண்டலாக பேசிகிட்டு இருக்காரு விஜய். பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு அமைதியாக இருக்க தருணத்தில் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டை நோக்கி வராங்க. முத்துமலர் என்ன பண்ணுறாங்க, தன்னோட பசங்களை 2 பேரையும் கூட்டிகிட்டு காவேரி வீட்டு பக்கம் நிற்க, இவங்களை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான காவேரி, நீங்கள் எங்கே இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட பேச, பாட்டி தாத்தா அதுக்கப்புறம் அவங்க சித்தி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இடையில, இங்கே பாருங்க, அங்கே பிரச்சனை பண்ணது போதாதான் இங்கேயும் நீங்கள் பிரச்சனை பண்ணுமா, எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டுக்குன்னு வீட்டை பூட்டிட்டு வந்துட்டீங்க, நாங்கள் எங்கே போவோம், எங்களுக்கு வேற யார் இருக்காங்க,
நீங்க எங்கேயாவது போங்கங்க. அத ஏங்க இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே கோவத்தோட கேட்க, விஜய் வந்து தடுக்குறாரு. அமைதியா இரு காவேரி. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஏங்க தம்பி நீங்க தான் நாங்க சொல்றத ஏதோ காது குடுத்து கேட்குறீங்க. நீங்களே சொல்லுங்க தம்பி இந்த நியாயத்த. நாங்க அங்கருந்து வந்துட்டோம். பசங்க 2 பேரும் இப்ப அனாதையா நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது சேர வேண்டியத குடுத்துட்டா நான் ஏன் இங்க வந்து நிக்க போறேன்?" அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. இங்க பாருங்க நீங்க. நீங்க தான் வந்து கோர்ட்ல போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நாங்க ஏன் தம்பி இங்க வந்து பிரச்சனை பண்ண போறோம்? எங்களுக்கு சேர வேண்டியத நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நாங்க எதுக்காக பிரச்சனை பண்ண போறோம்? எங்களோட உரிமைய எங்களால விட்டுக் குடுக்க முடியாதுல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க முத்துமலர். எல்லாத்தையும் கேட்ட தாத்தா என்ன பண்றாங்க, "என்னப்பா விஜய் யார் இவங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "ஐயோ! அப்பா என்னப்பா நீங்க? இன்னுமா உங்களுக்கு புரியல? இதான் காவேரியோட அப்பாவோட இன்னொரு குடும்பம். குடும்பமா உங்களுக்கு தெரியல?" அப்படின்னு சொல்லிட்டு ராதா ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கல்யாணி, "ஓ! இவங்க தான் அவங்களா?" அப்படின்ற மாரி நெக்கிலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா வந்து என்ன பண்றாங்க, காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சில வார்த்தைகள் வந்து சொல்றாரு. அட்வைஸும் வந்து குடுக்குறாங்க. "ஏம்மா இப்படி ஒரு காரியத்த பண்ணீங்க? இவ்வளோ நாள் கழிச்சு சந்தானம் இறந்து போய், இவ்வளோ நாள் கழிச்சு இதுக்கப்புறமா வந்து அந்த வீட்டுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களேம்மா! இதெல்லாம் நியாயமா?" அப்படின்ற மாரி அவர் தன்மையா பேச, "நீங்களே இந்த நியாயத்த சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, தான் பக்கம் இருக்க நியாயத்த வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா கிட்ட. பக்கம் கல்யாணி, ராதா 2 பேருமே இந்த விஷயத்த பத்தி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "நாங்க எங்கேய்யா போறது? எங்களுக்கு சேர வேண்டியது கிடைச்சா நாங்க ஏன்யா இங்க வந்து பிரச்சனை பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தாத்தா யோசிச்சு எந்த மாதிரியான ஒரு முடிவ வந்து சொல்லப் போறாரு. இருக்கிற பிரச்சனை போதாது, இவ்ளோ பெரிய பிரச்சனைய வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேல திரும்பவும் பாட்டி கோவப்படுறாங்களா? இல்லையா? எல்லாத்தையுமே காவேரி எப்படி வந்து சமாளிக்க போறாங்க? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.